ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம தேவி மேல பார்வதி தேவி மேல இருக்கிற ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு நேற்றைய தினத்து நீதிகதையின் தொடர்ச்சியை காணலாம். சரணாகத தீநாத்த பரித்ராண பராயினே சர்வஸ்யார்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம். சரணாகத தீநாத்த பரித்ராண பராயினே, அதாவது சரணாகதி அடைந்த யாராலையும் எல்லாராலையும் கைவிடப்பட்ட நபர்களை காப்பாற்றுவாங்க நம்மளோட தேவி. அதனால எல்லாராலையும் கைவிடப்பட்டு தன்னோட நம்பிக்கையும் கைவிட்டு நிற்கிற நபர்களை தன்கிட்ட பக்தர்களாக ஈர்த்து கொண்டு அவர்களை காப்பாற்றுவாளாம் நம்மளோட தேவி, நம்மளோட அம்பாள். சரணாகத தீநாத்த பரித்ராண பராயினே சர்வஸ்யார்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. அதாவது அனைத்து விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய தேவியாக இருக்கலாம் நம்மளோட பார்வதி தேவி, நம்மளோட அம்பாள். அதனால அப்பேற்பட்ட தேவியை நாராயணி அப்படின்னு சில பேர் அழைப்பாலாம். நாராயணி அப்படின்னாலே நாராயணன் தங்கை அப்படின்னு அர்த்தம். அதனால விஷ்ணுவோட பெருமாளோட தங்கையாக இருந்து நாராயணி அப்படின்னு பெயர் கொண்ட இவள் தான் பிறரோட எல்லாராலையும் கைவிடப்பட்டவளோட கஷ்டங்களை துன்பங்களையும் போக்குறவளாக இருக்காள். அப்பேற்பட்ட தேவிக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். இவர் நம்ம இந்திர தேவர் நம்மளோட பூலோகத்துக்கு வரும்போது அவர் இந்திர தேவனாகவே வர முடியாது நேரடியா. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம தேவர்களின் சொரூபமான தெய்வ சொரூபத்தோட உள்ள போனோம்னா, பூலோகத்துக்குள்ள போனோம்னா நிச்சயமாக தெய்வம் வந்திருக்கு, அதனால நம்ம நிச்சயமாக நல்ல விதமா நடந்துக்கணும் அப்படின்னு நடிக்க ஆரம்பிப்பா எல்லாருமே. அதனால நம்ம மாறு வேடத்துல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த இந்திரதேவன் ஒரு ஞானியின் சொரூபத்தை எடுத்து உள்ள போறாராம் பிரகலாதனின் தர்பாருக்குள்ள. இவர் உள்ள போன உடனேயே நம்ம பிரகலாதனும் எழுந்து நின்று கை கூப்பி வணங்கி, உங்களுக்கு நான் எப்படி சேவை செய்யணும், உங்களுக்கு என்ன விதமான சேவை வேண்டும், உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறார் பிரகலாதன். இந்த மாதிரி பிரகலாதன் கேட்கும்போது, எனக்கு நீங்க ஒரு விஷயத்தை தானமாக தரணும் அப்படின்னு கேட்கிறாராம் இந்த ஞானியின் சொரூபத்துல இருக்கும் இந்திரதேவன். என்னால என்ன உங்களுக்கு தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார் பிரகலாதன். அப்ப அந்த ஞானி சொல்றாராம், எனக்கு உங்களோட ஷீலத்தை தாங்கோ அப்படின்னு. ஷீலம் அப்படின்னாலே குணம், கேரக்டர் அப்படின்னு அர்த்தம். இந்த குணத்தை எனக்கு தாங்கோ அப்படின்னு சொன்ன உடனேயே தன்னோட குணத்தை தராராம் நம்மளோட பிரகலாதன். இவர் தன்னோட குணத்தை தானமாக தந்ததுக்கு அப்புறம் நம்மளோட இந்திரதேவனும் வந்த வேலை முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாராம் ஆசீர்வதித்து நம்மளோட பிரகலாதனை. அடுத்தது பிரகலாதன் தன்னோட குணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் அவரோட தோட்டத்துல நடந்து போயிட்டு இருக்காராம். இப்படி தோட்டத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு அழகான வாலிபனை பார்க்கிறாராம் அவர். அந்த வாலிபன் அந்த ராஜ்யத்தோட அந்த அரண்மனையோட வாசலை நோக்கி போயிட்டு இருக்கானாம், வெளியில போகணும் அப்படிங்கிற நோக்கத்தோட. இப்படி இவன் போயிட்டு இருக்கும்போது, யார் நீ, உன்னை யார் உள்ள விட்டா, நீ ஏன் வெளியில போயிட்டு இருக்க இப்போ அப்படின்னு கேட்கறான் பிரகலாதன். அப்படி கேட்கும்போது, நான் தான் புகழ் அப்படின்னு சொல்றான் இந்த நபர். நான் தான் புகழ், நான் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்கா, புகழ் வேணும், புகழ் வாய்ந்தவனாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏங்கிட்டு இருக்கா. நீ உன்னோட குணத்தை இழந்த காரணத்தினால் உன்னோட புகழையும் இழந்தாய், அதனால நான் உன் கூட இருக்க மாட்டேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறானாம் அவன். அந்த புகழ் என்னும் குணம் கொண்ட நபர். இவன் வெளியில போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தரை சந்திக்கிறாராம் நம்மளோட பிரகலாதன். அந்த இன்னொருத்தர் யார், நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.